குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் மேடம். சார், தமிழக அரசியல் களம் பரபரத்து கொண்டிருக்க, டெல்லி அரசியல் களம் வேறொரு மாதிரியான சூடு பிடித்திருக்கும் நிலையில் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு தனி ஆவர்த்தனம் நடப்பது போல தெரிகிறது. ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்காலை திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த மம்தா பானர்ஜி அவங்க இந்திய கூட்டணிக்கு மீண்டும் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க எல்லாம் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல கிரீஷ் சோடங்கர் கூட இங்க பேசும்போது இந்திய கூட்டணிங்கிறது தேசிய லெவல்ல அந்த இடத்துல திமுக தொடர்றாங்க காங்கிரஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றொரு புறம் திரிணாமுல் காங்கிரஸ்குள்ளேயே அந்த ஜெயித்த எம்எல்ஏக்களை கூடும் அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 பேருக்கும் மேல ஆப்சென்டா இருக்காங்க. கட்சி மம்தா பானர்ஜியிடமிருந்து கை நழுவுகிறதா திரிணாமுல் காங்கிரஸ்? தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சீங்க, வெஸ்ட் பெங்கால் போயிட்டீங்க, நடுவுல மகாராஷ்டிரா இருக்கு, அதை விட்டுட்டீங்க, ஏன் தெரியல. ஆக்சுவலி இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸுக்கு நடக்கிறது மேற்கு வங்காளத்துல தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கு ஒப்பிட முடியும். ஆனா அதை விட முக்கியமா நாம மகாராஷ்டிரால என்ன நடந்ததோ அதுக்கு தான் ஒப்பிட முடியும் இப்போதைக்கு. அது தட் வில் பி மோர் அப்ரோப்ரியேட் பேரலல் ராதர் தென் தமிழ்நாடு. ரைட். மகாராஷ்டிரால என்ன நடந்ததுன்னு தெரியும். 2/3 எம்எல்ஏஸ் ஏக்நாத் ஷிண்டே குவாஹாட்டி கூட்டிட்டு போனாரு. அசாம்ல ஹலோ குவாஹாட்டி கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறமா அந்த கட்சி உடைஞ்சுது. அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட இப்போ இவங்களுக்கு 80 பேர் இருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல. அந்த 80 பேர்ல 59 பேர் பிளஸ் ஒருத்தர் அந்த ரிதப்ரதா பானர்ஜி அப்படிங்கிறவர், அவரு இதை தவிர 60 ஆச்சு. 60 பிளஸ் இன்னும் ஒருத்தர் அங்கிருந்து வரதா சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியது 55 தான். 2/3 மெஜாரிட்டி வேணும். அதாவது கட்சியை உடைச்சு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவணும் அப்படின்னு சொன்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அப்படி பாத்தீங்கன்னா 55 பேர் தான் வேணும். ஆனா அவருக்கு 60 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமா நம்ம பார்க்கணும். சோ இது எப்படி ஆரம்பிச்சது, இது ஏன் ஆரம்பிச்சது, இதுக்கு தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அங்கிருந்து தமிழ்நாடு அரசியல்வாதிகள் ஏதாவது பாடம் கற்றுக்கணுமானா கண்டிப்பா பாடம் இருக்கு. அதாவது ஒரு கட்சி தோற்ற உடனேயே இப்படி உடையிறதுன்னு சொன்னா, இங்க ஏடிஎம்கே பார்த்தோம். ஏடிஎம்கேல இருந்து 25 பேர் தான் போனாங்க. ஏடிஎம்கேக்கு மொத்தமா 47 பேர் இருக்காங்க. 47 பேர்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 31 பேருக்கு தேவை. அதாவது 31 எம்எல்ஏஸ் அங்க போக வேண்டியது இருக்கும். ஆனா அவங்களுக்கு 25 பேர் தான் இருந்தாங்க. அதனால்தான் அவங்களால ரொம்ப ஜாஸ்தி இது பண்ண முடியல. நவ் இங்க என்ன அப்படின்னா ஆல்ரெடி 50 பேர் இருக்கிறாங்க. சோ ஒரு தோற்ற கட்சி இந்த மாதிரி திடீர்னு உடையிறது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அப்படின்னு சொன்னா அது என்ன குறிக்கிறது சொல்லுங்க? அந்த கட்சியினுடைய தலைவருடைய ஆளுமை பண்பை குறிக்கிறது. கருணாநிதி தோத்தாரு. 1991ல 2 இடங்கள்ல தான் ஜெயிச்சாரு. 2011ல கருணாநிதி 23 இடத்துல தான் ஜெயிச்சாரு. கட்சி உடைஞ்சுதா மேடம்? உடையிலையே. ஜெயலலிதா 1996ல மிகப்பெரிய தோல்வி. அதே மாதிரி 2006லயும் 10 வருஷம் கழிஞ்சு மிகப்பெரிய தோல்வி. கட்சி உடைஞ்சதா? உடையல. இன்னைக்கு அங்க யாரு இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னா அதிமுக இன்னைக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உடைகிறது அப்படின்னா அத எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பண்போட தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஆனா மம்தா பானர்ஜி எடப்பாடி பழனிசாமியை விட மிகவும் வலிமையானவர், பயங்கரமான போராட்டங்கள் எல்லாம் சந்தித்தவர், 15 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. அந்த எக்கோ சிஸ்டம் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க டிஎம்சிக்குன்னு. எப்படி சிபிஎம் 34 வருஷம் எக்கோ சிஸ்டம் டெவலப் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு வலுவான எக்கோ சிஸ்டம் டெவலப் பண்ணிருக்கிறாங்க. எப்படி அவங்க தோத்தாங்க? ஆக்சுவலி நீங்க சொல்ல போனா மேற்கு வங்காளத்துல பாஜக ஆட்சியை பிடிச்சது வரலாறு காணாத சாதனை, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதை விட பிஹெச்டி பண்றவங்களுக்கு ஆய்வு கட்டுரையாக ஆய்வு பாடமாக என்ன வைக்கணும் தெரியுமோ? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எப்படி தோற்றது அப்படிங்கிறது. இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்வி இருக்கு இல்லையா,
அது ஆய்வு கட்டுரைக்கான ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டா நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு அதுல விசேஷம் இருக்கு, விஷயங்கள் இருக்கு. நவ் இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? இது ஒரு கம்பேரிசன் தமிழ்நாடுக்கும் இதுக்கும். அதாவது எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதைத்தான் புரிஞ்சுக்கணும். ஏன் மம்தா பானர்ஜி தோத்தாங்க அப்படின்னா, அவங்க மேல இருக்கிற அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அவங்க மேல இருந்த அந்த சிறுபான்மை அரசியல், இதையே தான் விஜய் கத்துக்கணும். ஊழல் பண்ணினீங்க, சிறுபான்மை அரசியல் பண்ணீங்க, அப்போ நீங்க டிஎம்கே மாதிரி நீங்களும் குப்பை தொட்டியில் போடப்படுவீர்கள் மிஸ்டர் விஜய். அதை தான் நான் சொல்ல வந்தேன். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, இது பாட்டுக்கு இருந்திருக்கும். 80 பேரோட இருந்திருப்பாங்க. ஆனா மம்தா பானர்ஜி ஒரு முதல்வராக இருந்தவர், 15 வருஷம் முதல்வராக இருந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு இவர் தான் சோஹன்தேவ் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவரை எதிர்கட்சி தலைவரா நியமிச்சு கடிதம் எழுதி கொடுக்கிறாரு. அந்த கடிதத்துல இருக்கிற எம்எல்ஏக்களுடைய கையெழுத்து எல்லாமே ஃபேக். ஒரு முதல்வர் இப்படி பண்ணலாமா சொல்லுங்க பார்க்கட்டும். ஒரு முதல்வர் இந்த அளவுக்கு தரம் குறைந்து போகலாமா? உடனே அவங்க 2 பேர், ரிதபிரதா பானர்ஜி அப்புறம் இன்னொருத்தர், அவர் பேரு சந்தீபன், அவங்க 2 பேருமே உடனே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எதிரில் இருக்கிறது யாரு? சுவேந்து அதிகாரி. இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்கடா ஒரு சான்ஸ் கிடைக்குங்க இவங்களை திருப்பி போட்டு அடிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கரெக்டா அதை பிடிச்சாரு. உடனே சிஐடிக்கு போட்டாரு. சிஐடினா என்ன? கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். உடனே அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. எல்லா எம்எல்ஏஸையும் கூப்பிட்டு கேட்கறாங்க, உன் சிக்னேச்சரா, உன் சிக்னேச்சரா? 23 பேர் சொல்றாங்க என் சிக்னேச்சரே கிடையாதுன்னு. உடனே என்ன ஆகுறது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு இந்த ரித்துபிரதா என்ன பண்றாரு? ரித்துபிரதா பத்தி அப்புறம் வரேன், அவர் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது அப்புறம் சொல்றேன். ரித்துபிரதா என்ன பண்றாரு, அவரும் சந்தீபனும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் கட்சியை விட்டு தூக்கிடுறாங்க. எம்எல்ஏ ஆனா கட்சியை விட்டு தூக்கிடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இது அநியாயம், எங்களுக்கு தெரியாம எங்களுடைய கையெழுத்தை நீங்க ஃபோர்ஜரி பண்ணிட்டு எங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு கட்டா பண்ணிட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒருங்கிணைச்சிட்டாங்க. இப்போ மம்தா பானர்ஜி ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, நான் ஃபோன் பண்ணா நீங்க எடுப்பீங்க, ஆனா மம்தா பானர்ஜி போன் பண்ணா எடுக்காம இருக்கவே முடியாது. நரேந்திர மோடி போன் பண்ணாலும் யாரும் எடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல் லீடர்ஸ். ஆனா நம்ம கட்சி எம்எல்ஏ என் போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம வேலை வேலைக்கு போயிட்டாங்க. எவ்வளவு பேரு? 1-2 பேர் இல்ல, 60 பேர். அது எப்படின்னு சொல்றேன். மே 5ஆம் தேதி 25 பேர் தான் இருந்தாங்க ரிபல்ஸ். அது 30 மாறிட்டு 13ஆம் தேதி, 19, 20ஆம் தேதி போன மாசம் 50 பேரை மாறிட்டாங்க. இந்த மாசம் முந்தா நாள் 59 பேர் மம்தா பானர்ஜிக்கு எகென்ஸ்டா போயிட்டாங்க. எப்படி இது நடந்தது அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருக்கும் மம்தா பானர்ஜி தோல்வியிலையும் கூட இவங்க இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு மன வருத்தம், ஃப்ரஸ்ட்ரேஷன். இனிமே நம்ம இந்த கட்சியை ஒட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு. சோ அவங்க என்ன மாதிரியான ஒரு அராஜகமான இதுவை பண்ணாங்கன்னு பாருங்க. அபிஷேக் பானர்ஜி மேல தாக்குதல் பண்ணாங்க. அபிஷேக் பானர்ஜி யாரு? மம்தா பானர்ஜியோட அண்ணன் பையன். அதாவது கட்சியில் நம்பர் 2 அடையாளம். சௌகத்தாராய் எல்லாம் நம்பர் 2 தான். அவருக்கு 79 வயசு ஆச்சு. கட்சியில எல்லாமே மூத்த தலைவர்கள் தான், என்ன மாதிரி 70 வயசுக்கு மேலதான் எல்லாருமே. ஆனா அபிஷேக் பானர்ஜிக்கு 41 வயசு. நம்ம அண்ணாமலை மாதிரி துடிப்போடு வேலை செய்யக்கூடியவர். அவர் தான் சொன்னாரு, அந்த ஆர்ஜிகர் அங்கதான் ஆரம்பம். 2024 ஆகஸ்ட் மாசம் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் மருத்துவர் எல்லா வேலையும் 13 மணி நேரம் வேலையை பார்த்துட்டு தன்னுடைய பின்னால இருக்கிற ரூம்ல படுத்து தூங்கும் போது இவங்க உள்ள போயிட்டு ஒரு ரவுடி போயிட்டு அவங்களுக்கு கொடுமைப்படுத்தி அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை அவர் கொலை பண்ணி கண்டந்துண்டமா வெட்டி வச்சிருந்தான். அந்த குற்றத்தை அபிஷேக் பானர்ஜி கண்டிச்சார். தன்னுடைய அத்தை கிட்ட போய் சொல்றாரு அவரு, இது ரொம்ப தப்பு, இது எந்த விதத்திலையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது, இந்த நேரத்துல நம்ம அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்து கூட தான் நாம இருக்கணும்னு சொல்றாரு. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இதுதான் மம்தா பானர்ஜி சொன்னது. உனக்கு அரசியல் அனுபவம் போராது அப்படின்னாரு. பேசாம இருந்துட்டாரு.
கட்சியில இருந்து மூத்த இன்னைக்கு இது கோவை செழியன் ஏடிஎம்கே கொளுத்தி போட்டார் பாருங்க, மூத்தவர்களுக்கு வழி சாரி இளையவர்களுக்கு வழிவிடுங்கள் அப்படின்னுட்டு அந்த மாதிரி அவர் சொன்னாரு. அதுக்கு இந்த மூத்த தலைவர்கள்லாம் குயமுறையும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷேக் பானர்ஜி எம்பியாக பாராளுமன்றத்துல எவ்வளவு பிரமாதமா செயல்பட்டு இருக்கா தெரியுமா? பாரபட்சம் இல்லாம நடுநிலைமை வகிப்பவர். ஜஸ்ட் ஒரு குறை சொல்லணுமே பாஜக மேலேயோ இல்லைன்னா நரேந்திர மோடி மேலேயோ பிரதமர் மேலேயோ குறை சொல்ல மாட்டாரு. ராகுல் காந்தி பண்ற மாதிரி தறிகிட்டு போய் எதுவும் பேசிட மாட்டாரு. அதனாலே அவருக்கு மற்ற கட்சி தலைவர்கள் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது. அந்த அளவுக்கு அந்தஸ்து விட்டு சின்ன பையன் தான், 41 வயசு பையன். ஆனா அத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது? சோ அபிஷேக் பானர்ஜி அது தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே டிஎம்சி காரங்களை ரோட்ல கண்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வங்காள மக்கள். இவன் டிஎம்சி காரன் போறான் அடிக்கணும். அதே மாதிரி கல்யாண் பானர்ஜி அபிஷேக் பானர்ஜி அடிச்சது. அபிஷேக் பானர்ஜி மேல என்ன விழுந்து தெரியுமோ நான் சொல்றேன், 4 முட்டை 4 தக்காளி, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு ஹெல்மெட் வரை போட்டு இருக்காரு, கிரிக்கெட்டர் ஹெல்மெட், இதெல்லாம் இருக்கிற மாதிரி, வைசர்லாம் இருக்கிற மாதிரி. அதுக்கு அங்க போய் படுத்துக்கிறாரு. கை கால்ல இருந்து உடம்பெல்லாம் கட்டு போட்டிருக்கு. 208 எலும்பு முறிவான். எப்படி இருக்க முடியும்? 4 முட்டையும் 4 இதையும் போட்டோம்னா 208 இடங்கள்ல எலும்பு முறிவு எப்படி இருக்கும்? என்னங்க நீங்க டிராமா போடுறீங்க? அபிஷேக் பானர்ஜிக்கு ஒரு கல்லு தலையில பட்டது, சாரி இவருக்கு கல்யாண் பானர்ஜிக்கு. உடனே அவர் கீழே விழுந்துட்டு ஐயோ கொள்றாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு இவங்க மோசமா போயிட்டாங்க. சயோனி கோஷ் அப்படின்ட்டு ஒரு கவி, ஒரு பெண் கவி, ரொம்ப பிரமாதமா பாடக்கூடியவர், பயங்கரமான அவதூறு. மஹுவா மொய்த்ரா கேட்கவே வேண்டாம். மஹுவா மொய்த்ரா பக்ரீதுக்கு பசுக்களை எல்லாம் வதம் செய்யக்கூடாதுன்ட்டு அவங்க ஆர்டர் போட்டதுக்கு எகன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நத்திங் டூயிங், இது ஸ்டேட் கவர்மெண்டோட ஆர்டர், நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. அதாவது தோல்வி அடைந்த பிறகு இந்த டிஎம்சிக்கு எகன்ஸ்டா, டிஎம்சியினுடைய இந்த அட்டூழியங்களை 15 வருஷமா சகிச்சுட்டு இருந்த மக்கள் விடுதலை அடைஞ்ச மாதிரி வெளியில வந்துட்டாங்க. அதுதான் நீங்க இந்த தேர்தல் முடிவுகளை முக்கியமா பார்க்கணும். இது ஒரு கட்சியினுடைய வெற்றி கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி கிடையாது. இது எப்படி வெற்றினா தர்மத்திற்கு அதர்மத்தின் மேல் ஏற்பட்ட வெற்றி அப்படின்னு நீங்க சொல்லலாம். நம்மளுடைய நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் வெற்றி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு தலைமுறையே அழிச்சுக்கிட்டு இருந்த அந்த தீய சக்திகள் மேல் ஏற்பட்ட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். காலம் காலமாக கொடுமையை மட்டுமே அனுபவித்து வந்த இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி, இஸ்லாமியர்கள் மூலமா இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை இந்துக்களுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு மம்தா பானர்ஜி. அதனாலதான் அவங்க போறவங்களெல்லாம் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மம்தா பானர்ஜி அபிஷேக் பானர்ஜியையும் கல்யாண் பானர்ஜியும் அடிச்சது, கல்ல போட்டு அடிச்சது, முட்டையை போட்டது அவங்க கட்சிக்காரங்களாம். அந்த அளவுக்கு அவங்க கட்சிக்காரங்களுக்குள்ளேயே அதிருப்தி இருக்குது. இவர் ஒருத்தர் இருந்தார், நம்ம ரிஜு தத்தா அப்படின்ட்டு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருந்தாரு. அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ அவங்கள அப்படி நீ டிபேட்டுக்கு போகும்போது சுவேந்து அதிகாரி மேல அப்படி பழி போடணும், தனிப்பட்ட முறையில பழி போடணுங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. அவர் சொன்னாரு நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாரு. அதுக்கப்புறமா டிஎம்சி குண்டாஸ் என்ன பண்ணாங்க, அவருடைய வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாவை மிரட்டி, அவருடைய மாமனாரை மிரட்டி, அவருடைய மனைவியை மிரட்டி, இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா வெறுத்து போய் அவர் வெளியில வராரு. அவர் கூட காகோலி கோஷ் அப்படின்ட்டு ஒரு பெண் எம்பி வெளில வந்துட்டாங்க. சந்தனு சென் சீனியர் லீடர், அவர் வெளியில வந்துட்டாரு. சுகேந்து சேகர் ராய் அப்படிங்கிறவர் வெளியில வந்துட்டாரு. கல்கட்டா முனிசிபாலிட்டிக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 100 கார்பரேட்டர்ஸ், டிஎம்சி கார்பரேட்டர்ஸ் அந்த கட்சியே வேணாம் வெளில போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. என்ன காரணம்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை, மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸ் கட்சி அங்க ஒட்டு மொத்தமா தேஞ்சு போச்சு. இவர் திரிணாமுல் காங்கிரஸ் வந்தாங்க. அப்போ அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லாருமே திரிணாமுல் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் தேய்ந்த உடனே
நடுவுல பிஜேபி வருது. கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பிஜேபி காரங்களா மாறிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பிஜேபி காரங்களா மாறிட்டாங்க. இன்னைக்கு வந்து அங்க பிஜேபி வர்சஸ் திரிணாமுல் காங்கிரஸ். இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் டிஃபீட்டட் பொசிஷன்ல, தோல்வி அடைந்த பொசிஷன்ல இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேலேயும் நம்ம எக்கோ சிஸ்டம் வேலை பண்ணாது. ஏன்னா எதிரில் இருக்கிறது பாஜக, மத்தியில பாஜக, எதிரில் இருக்கிறது சுவேந்து அதிகாரி, கொண்டு போடுவார், தொலைச்சு கட்டி போடுவார். அந்த பயத்துல அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் கட்சியை விட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. இதுதான் அங்க நடக்கிறது. நவ் 60 பேர் வெளியில வந்தாச்சு. அவங்க வந்து ஆல்ரெடி இதையும் கொடுத்துட்டாங்க. இவருக்கு நாங்க வந்து கட்சியில இருந்து இது பண்ணிருக்கோம் செப்பரேட்டா அப்படின்னு, நாங்க தான் ஒரிஜினல் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு நாங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே அதை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு விட்டார். இன்னுமே திரிணாமுல் காங்கிரஸ்ல மம்தா பானர்ஜியும் எம்எல்ஏ, இவரும் ரித்துபர்தாவும் எம்எல்ஏ. இவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவர். மம்தா பானர்ஜிக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடையாது. அவர் என்ன பண்ணணும், ரித்துபர்தாக்கு ஆலோசகராக இருப்பார். அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ என்ன ஆகும், கட்சி ஒட்டு மொத்தமா இவங்க கையில வந்துடும். ஏக்நாத் ஷிண்டேக்கு தேர்தல் ஆணையம் ஏக்நாத் ஷிண்டேயத்தான் சிவசேனாவாக அங்கீகரித்தது போல இவங்களையும் சிவசேனா அங்கீகரிக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ரித்துபர்தா பத்தி என்னடா சமாச்சாரம் அப்படின்ட்டு. ரித்துபர்தா ஒரிஜினல் டிஎம்சி கிடையாது. அவரும் நம்ம ஓபிஎஸ் மாதிரி ஓடி போனவர் தான். ஓடி போனவர்னா ஓபிஎஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, அதனால அவர் ஓடி போறது ரொம்ப ஷாக்கிங், அதனால அதை சொல்றேன். ரித்துபர்தா வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்தார், ரொம்ப பிரமாதமா இருந்தார். 34 வயசுல எம்பி ஆயிட்டாரு. எம்பி ஆன உடனே அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா, ஒரு ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கிட்டாரு. இதென்னடா அது, கம்யூனிஸ்ட்காரங்களாம் ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கிறாங்களே அப்படின்ட்டு கம்யூனிஸ்டுகளுக்கே பயங்கரமான கடுப்பாய் போச்சு. ஏன்னா கம்யூனிஸ்டுகள்லாம் எளிமையானவர்கள், ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். பணம் இருந்தாலும் வெளியில மட்டும் எளிமையா காமிச்சுக்குவாங்க. ஐ டோன்ட் பிலீவ் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட்காரங்களாம் திருட்டு பசங்க தான். ஆனா வெளியே மட்டும் அப்படி வேஷம் போடுறவங்க. இவன் என்னன்னா ஆப்பிள் வாட்ச் கட்டிட்டு வரான். கோபம் வருமா வராதா? பிரகாஷ் கராத்தை பாக்குறாரு, இவன் வாட்ச் கட்டிட்டு வரான், இவனுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. அது சீதாராம் யெச்சூரிக்கு பிடிக்கல. சீதாராம் யெச்சூரிக்கும் இப்போ இல்ல அவரு. ஆனா அந்த உண்மையை நான் சொல்லுவேன், சீதாராம் யெச்சூரிக்கும் பிரகாஷ் கராத்துக்கும் சண்டை. அதுல இவர் மாட்டிட்டு முடிக்கிறாரு. அப்பதான் இவர் வந்து அந்த கட்சியை விட்டு விலகிறாரு. விலகின உடனே என்ன, 2018 விலகிட்டு உடனே இங்க ஜாயின் பண்றாரு. எதுல, டிஎம்சியில ஜாயின் பண்றாரு. டிஎம்சியில கிடுகிடுன்னு வளர்றாரு. இவருடைய வளர்ச்சியை கண்டா மற்றவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. மம்தா பானர்ஜிக்கும் பிடிக்கல, அபிஷேக் பானர்ஜிக்கும் பிடிக்கல, அந்த மாதிரி ஆயிடுது. அதனால ரித்துபர்தா பானர்ஜி இன்னைக்கு வந்து இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உடைக்கிறதுக்கு மெயின் முக்கிய காரணமாக இருக்கும் இந்த நபர். ஒரிஜினல் டிஎம்சி கிடையாது. ஆனா இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இன்னொரு கட்சி சிவசேனா மாதிரி உடைஞ்சு போச்சு, ஏடிஎம்கே மாதிரி உடைஞ்சு போச்சு. அடுத்தது டிஎம்சியினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். டிஎம்சி வந்து இப்போ மம்தா பானர்ஜியை நான் அவ்வளவு ஈஸியா ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். ஏன்னா மம்தா பானர்ஜி பேட்டில் ஹார்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல போர்களை சந்தித்து உடம்பெல்லாம் வந்து விழுப்புண்கள் பெற்றவர். காங்கிரஸ் கட்சியில் இருந்த போதும் அப்படிதான். ஏன்னா ஜெயபிரகாஷ் நாராயண் மாதிரி ஒரு தலைவருடைய கார் மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடினாங்க அவங்க, அவருக்கு எதிராக. அப்போ அவருக்கு 22 வயசு, அப்பேற்பட்ட பெண்மணி. இந்த தோல்வியை அவங்க வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்க போறது இல்லை. ஆனா கட்சியே கைமாறி போகும்போது அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரி, ரித்துபர்தா பானர்ஜி தான் இப்ப கட்சி தலைவர் அப்படின்னு நாளைக்கு வந்து அங்கீகாரம் பண்ணினாங்கன்னு சொன்னா அது ரித்துபர்தாவுடைய கையை வலுப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நோ, மம்தா பானர்ஜியினுடைய ஃபியூச்சர் என்ன? சில பேர் சொல்றாங்க மம்தா பானர்ஜி, அபிஷேக் பானர்ஜி எல்லாம் சாப்டர் க்ளோஸ்ட் அப்படின்ட்டு. பட் நான் அப்படி நினைக்கல. அவங்க திருப்பியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல் செட் அண்ட் டன், சுவேந்து அதிகாரி இந்த மாதிரியான ஒரு செட்டப், அதாவது உடைந்து போன எதிர்கட்சியை தான் வந்து மேனேஜ் பண்ணணுமே தவிர
ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியை மேனேஜ் பண்றதுக்கு அவசியம் கிடையாது. அவருடைய ஒட்டுமொத்த கவனமும் இன்னைக்கு வந்து இவருடைய அதாவது மேற்கு வங்கத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களையும் மக்கள் நல திட்டங்களையும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த சரி, ரித்தபிரதா பானர்ஜி வந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி, இப்போ ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவில இருந்து வெளியில வந்த பிறகு அந்த பால் டாக்கரே, உத்தவ் டாக்கரே அந்த பிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் கிடையாது. ஆனா வெளியில வந்த பிறகு என்ன பண்ணாரு, தன்னுடைய பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டாரு. அந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ணிப்பாரா ரித்தபிரதா பானர்ஜி அப்படின்னா எனக்கு பண்ணிப்பார் அப்படின்னு தான் தோன்றது. ஏன்னா அவருக்கு 41 வயசு தான். அண்ணாமலைக்கு என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஆனா 2029 மம்தா பானர்ஜியே இந்த கட்சியில இருப்பாங்களா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம். அதனால இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய நிகழ்வு மேற்கு வங்காளத்துல. இந்த ட்ரிப் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வெற்றி பெற்று இருக்கவில்லை என்றால் என்ன ஆயிருக்கும் பாருங்க. நம்மளுடைய கலாச்சாரம் மீட்கப்பட்டிருக்காது, நம்மளுடைய பாரம்பரியம் மீட்கப்பட்டிருக்காது, நம்மளுடைய எல்லைகள் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்காது. ஏன்னா 2000 சில்லற கிலோமீட்டருக்கு பார்டர் இவங்களோட வங்கதேசத்தோட பார்டர், 7000 கிலோமீட்டர் பார்டர் வங்கதேசத்தோட. மேற்கு வங்காளத்துல மட்டுமே 4000 சில்லற கிலோமீட்டர் பார்டர். அதுல எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல சுரங்கத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாம் உள்ள வராங்க. மம்தா பானர்ஜியோட எக்கோ சிஸ்டம் அந்த மாதிரி இருந்தது. மம்தா பானர்ஜி வந்து 3 கல்ச்சர் டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு கட்டுமணிமாங்க, அதாவது யாரு எந்த மக்கள் நல திட்டம் வந்தாலும் நீங்க பணம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1000 ரூபா வருது அந்த இது மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னா லோக்கலா இருக்கிற தாதா இருப்பான் இல்லையா, அதாவது பேட்டை ரவுடின்னு வச்சுக்கோங்க, கட்சி தலைவர் லோக்கலா இருக்கிறவன், அவனுக்கு வந்து நீங்க 100 ரூபா கொடுக்க வேண்டி வரும். அதுதான் கட்டுமணி. இன்னைக்கு நான் பாக்குறேன் வீடியோல எந்தெந்த டிஎம்சி லோக்கல் தாதா எல்லாம் கட்டுமணி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த கட்மணி எல்லாம் வாபஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சித்தார்த் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் கல்கட்டால, அந்த காலேஜ்ல மாணவர் சங்க தலைவருடைய அறைய திறக்கிறாங்க. அங்க என்ன கிடைக்குது தெரியுமா, கரையான அரிச்ச 500 ரூபா நோட்டு. எவ்வளவு? 1 கோடி. 1 கோடி ரூபாய் கரையான அடிச்ச நோட்டு அங்க கிடக்குதுன்னு சொன்னா அந்த ஆபீஸ் அவன் திறக்கவே இல்லை கடந்த 30 நாள் 40 நாளா. அந்த அளவுக்கு அவங்க பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னால கூட உங்களுடைய சேனல்ல சொல்லியிருக்கேன், எவ்வளவோ எம்எல்ஏஸ் அண்டர் கிரவுண்ட்ல தங்கத்துல கட்டில், தங்கத்துல வாஷ் பேசின் எல்லாம் பண்ணி, தங்கத்துல பாத் டப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து கரப்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா இன்னொன்னு சொல்லணும், உங்க சேனல்ல நான் பேசும்போது மெட்ரோ, கொல்கட்டா மெட்ரோனுடைய ஆரஞ்சு லைன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆரஞ்சு லைன்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல, சிங்கிரிகட்டானுங்கிற இடத்துல இவங்க வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால எல்லாம் நிக்குதுன்னு சொன்னேன். இவங்க வந்த உடனே அந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதையும் விட முக்கியமான நம்ம தேசத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லை பாதுகாப்பு. இப்போ எல்லையை வந்து 645 ஏக்கர் லேண்ட் ஆல்ரெடி அவங்க வந்து 10 நாள் கூட ஆகலாம் அவங்க பண்ணிட்டாங்க. இவங்க 15 வருஷமா இருந்து அவங்க பண்ணாம இருந்தாங்க. இப்போ அங்கெல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு விட்டது. நீங்க தான் பாக்குறீங்க, அவங்க சொல்லிட்டாங்கல்ல, டிடெக்ட், டிடைன் அண்ட் டிபோர்ட். யார் யாரு அங்க வங்கதேசத்துல இருந்து இல்லீகலா இங்க வந்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து அடையாளம் கண்டு திருப்பி அனுப்புங்க, சீக்கிரமா போயிடுங்க, இல்லைன்னா தொலைச்சு போடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டு இருக்கிறாரு. யாரு? சீஃப் மினிஸ்டர். ஒரு பலமான அரசு வந்தா இதுதான் நடக்கும். இன்னொன்னு முக்கியமா, சிக்கன் நெக் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது மேற்கு வங்காளத்துல வடக்கு பக்கமா நீங்க போனீங்கன்னு சொன்னா, அப்புறமா ரைட்ல நீங்க டேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அசாம் வரும். அதுக்கப்புறமா அந்த 7 சிஸ்டர்ஸ், மேகாலயா, திரிபுரா, மணிப்பூர் அதெல்லாம் வரும், மிசோரம் இதெல்லாம் வரும். ஆமா, 7 வடகிழக்கு மாநிலங்கள், 7 சகோதரிகள் சொல்லுவோம், 7 சிஸ்டர்ஸ். அதை ஒட்டு மொத்தமா கட் பண்ணிடணும். அதாவது மேற்கு வங்காளத்துல இருந்து அஸ்ஸாம் போற வழியில இருக்கிற அந்த ஒரு 22 கிலோமீட்டர் அகலம் உள்ள அந்த பாதையை நம்ம வந்து கைப்பற்றிட்டோம்னா, சிக்கன் நெக் அப்படிமா, கோழி கழுத்து, அதை அது புடிச்சிட்டோம்னு சொன்னோம்னா
இந்தியாவினுடைய 7 மாநிலங்கள் கட்டாகிவிடும், அதை நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிக்கலான்ட்டு சீனா, பங்களாதேஷ், நேபாள் 3 பேரும் சேர்ந்து திட்டம் போடுறான். இந்த ட்ரிப் நம்ம பண்ணாம இருந்தோம்னு சொன்னோம்னா கண்டிப்பா அது போயிருக்கும். இந்த ட்ரிப் இவங்க மம்தா பானர்ஜியை தோக்கடிக்காம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா மேற்கு வங்கம் கல்கட்டா வரைக்கும் வந்திருக்கும். மேற்கு வங்கம் ஆர்மி கல்கட்டா வரைக்கும் வந்திருக்கும். ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது நம்மளால. அதாவது செஞ்சிருக்க முடியாதுங்கிறது இல்லை, அது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிளக்ரேஷனா மாறி இருக்கும், பெரிய போரா மாறி இருக்கும், இதெல்லாம் ஆயிருக்கும். பட் இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துட்டோம். நம்மளுடைய 7 சிஸ்டர்ஸ் வடகிழக்கு மாநிலங்களை நம்ம காப்பாத்திட்டோம், நம்மளுடைய எல்லைகளை பாதுகாத்துக்கிட்டோம். இது எல்லாமே இது தவிர 50 வருஷமா கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியிலையும் திரிணாமுல் கட்சி ஆட்சியிலையும் கொடுமைப்படுத்தப்பட்ட இந்து சமுதாயம் இன்று விடுதலை பெற்றிருக்கிறது. இதுதான் இந்த தீர்ப்பினுடைய, அதாவது இந்த தேர்தல் முடிவுகளுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி. கடைசியில நான் சொல்ல விரும்புவது, விஜய் சிறந்த நிர்வாகம் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு எக்கோசிஸ்டம் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களையும் மக்கள் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு விடுவார்கள் அப்படின்னு பார்ப்பீங்க. எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, தலைமை நல்ல மிகப்பெரிய ஆளுமையாக இருக்க வேண்டும். ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, கருணாநிதி மாதிரி இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா இதைத்தான் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாடத்தை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு மேற்கு வங்கம் உணர்த்தி இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். மிக்க நன்றி.